வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், உங்க இதயம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 தடவை துடிக்குது. அதுவும் உங்க மூளைகிட்ட இருந்து எந்த ஒரு ஆர்டரும் வராமலே. இது எப்படி நடக்குது? இதுக்கு காரணம் இதய தசைக்குன்னு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இந்த முழு அலசல்லையும் நாம பார்க்க போறோம். வாங்க, இதயத்தோட இந்த ரகசியத்தை உடைச்சு பார்ப்போம். சரி, இதயத்தோட இந்த சூப்பர் பவர்ஸை நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, இதயத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு மியூசிக் பேண்ட், அதோட சொந்த ட்ரம்மர் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பீட்டுக்கான எலக்ட்ரிக் ஸ்பார்க், அதாவது மின்சார பொறி எப்படி உருவாகுது, அந்த சிக்னல் எப்படி இதயம் முழுக்க பரவுது, அப்புறம் அந்த சிக்னல் எப்படி ஒரு சுருக்கமா ஒரு பம்பா மாறுது, கடைசியா ரொம்ப முக்கியமா இதயம் எப்படி தன்னைத்தானே ஃபெயில் ஆகாம பாத்துக்குதுன்னு பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதயம் உண்மையிலேயே ஒரு விசித்திரமான தசைங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மத்த தசைகள் மாதிரி இது மூளையோட கண்ட்ரோல்ல இல்ல. அது பாட்டுக்கு அதுவே துடிக்குது. ஆனா அது எப்படி நடக்குது? ஆமா, நீங்க கேட்டது சரிதான். உங்க இதயம் துடிக்கிறதுக்கு உங்க பிரெயின் கிட்ட இருந்து எந்த ஒரு நேரடி கட்டளையும் தேவையில்ல. நம்ம முடியலல்ல? இந்த கேள்விக்கான பதில்தான் இதயத்தோட முதல் சூப்பர் பவர். இதோ பாருங்க, இதயத்தோட அந்த முதல் சூப்பர் பவருக்கு பேரு ஆட்டோமேட்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு தானா இயங்குற சக்தி இருக்கு. இது ஏன்னா அந்த துடிப்புக்கான சிக்னல் இதயத்தசைக்குள்ளே உருமாகுது. அதாவது மயோஜெனிக். நரம்புகள்ல இருந்து வரல. அதனாலதான் அது பிரெயினோட ஆர்டருக்காக வெயிட் பண்றதே இல்ல. அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை யாரு கண்டக்ட் பண்றா? அதுதான் நம்ம எஸ்ஏ நோடு. இத இதயத்தோட மாஸ்டர் பேஸ்மேக்கர்னு சொல்லலாம். இதயத்தோட மேலறையில இருக்கிற ஒரு சின்ன டிஷ்யூ தான் இது. ஒவ்வொரு ஹார்ட் பீட்டையும் ஆரம்பிச்சு வைக்கிறதே இதுதான். இது ஒரு ஆர்மி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எஸ்ஏ நோடு தான் ஜெனரல். ஒரு நிமிஷத்துக்கு 60லிருந்து 100 பீட்ஸ் வரைக்கும் கமாண்ட் கொடுக்கும். ஒருவேளை ஜெனரலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த ரேங்க்ல இருக்கிற ஏவி நோட், அதாவது நம்ம கர்னல், பொறுப்பை ஏத்துக்கும். அது ஒரு நிமிஷத்துக்கு 40லிருந்து 60 பீட்ஸ் கொடுக்கும். அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா கடைசி பேக்கப் பிளானா நம்ம சோல்ஜர்ஸ், அதாவது பர்கின்ஜி ஃபைபர்ஸ் களத்துல இறங்குவாங்க. பாத்தீங்களா, என்ன ஒரு அருமையான பேக்கப் சிஸ்டம். ஓகே, எஸ்ஏ நோடு தான் பீட்ட ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த முதல் ஸ்பார்க், அந்த முதல் எலக்ட்ரிக் சிக்னல் எப்படி உருவாகுது? வாங்க, இதய செல்களுக்குள்ள நடக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் மேஜிக்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இத ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. பேஸ்மேக்கர் செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, முதல்ல பொட்டாசியம் அயானிகள் வெளியே போறது குறையுது. அப்போ சோடியம் அயானிகள் மெதுவா செல்லு கூட லீக் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா கால்சியம் அயானிகளுக்கான கதவு டக்குல திறந்து அதுவும் உள்ள வருது. இப்படி ஒன்னு மாத்தி ஒன்னு அயானிகள் உள்ள வர்றதால அந்த செல்லோட சார்ஜ் மெதுவா ஏறி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட தொட்டதும் டப்புன்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் உருவாகுது. அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண இதய தசை செல்லோட ஆக்ஷன் பொட்டென்ஷியல். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 2, அதாவது பீடபூமி நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் அயானிகள் மெதுவா உள்ள வர்றதால இந்த நீளமான பீடபூமி நிலை உருவாகுது. இது எதுக்குன்னா இதய தசை சுருங்கி விரியறதுக்கு தேவையான நேரத்தை இதுதான் கொடுக்குது. இது இதயத்தோட ஒரு முக்கியமான சேஃப்டி மெக்கானிசம். இத பத்தி நாம அப்புறமா விரிவா பார்ப்போம். சரி, எஸ்ஏ நோட்ல ஸ்பார்க் உருவாயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல உருவாகிற அந்த சின்ன ஸ்பார்க் எப்படி மொத்த இதயத்தையும் ஒரே நேரத்துல துடிக்க வைக்குது? அந்த சிக்னல் எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சூப்பர் ஹைவேல பயணிக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேரு தான் கண்டக்டிவிட்டி. இந்த டேபிள பாருங்களேன், வேகத்துல எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு. பர்கின்ஜி ஃபைபர்ஸ்ல சிக்னல் ஒரு ஃபார்முலா 1 கார் மாதிரி மணிக்கு 4 மீட்டர் வேகத்துல பறக்குது. ஆனா அதே சிக்னல் ஏவி நோடுக்கு வந்ததும் சென்னையில டிராஃபிக்ல மாட்டின ஆட்டோ மாதிரி ரொம்ப ஸ்லோவாகிடுது. இந்த வேக குறைப்பு ஒரு தப்பு கிடையாது, இது ஒரு மாஸ்டர் பிளான். அந்த டிராஃபிக் ஜாம் ஏன் ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்றேன்னா, அந்த சின்ன தாமதம் தான் இதயத்தோட மேல் அறைகள் சுருங்கி அதுல இருக்கிற ரத்தத்தை கீழ் அறைகளுக்குள்ள முழுசா பம்ப் பண்ண டைம் கொடுக்குது. கீழ் அறைகள் ஃபுல்லா ரத்தத்தால நிரம்பினதுக்கு அப்புறம் தான் அது சுருங்கணும். ஒருவேளை இந்த டிலே இல்லைன்னா இதயத்தோட பம்பிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசிட்டோம். கரண்ட் எப்படி வருது, எப்படி பரவுதுன்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா இப்போதான் அசல் மேட்டருக்கே வரும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் எப்படி ஒரு மெக்கானிக்கல் பவரா, அதாவது இதயத்தை லப் டப்னு சுருங்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பம்பா மாறுது? வாங்க அதை பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு எக்ஸைட்டேஷன் கண்ட்ராக்ஷன் கப்ளிங். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் சிக்னல் தான் டாமினோவை தள்ளி விடுது. அது உடனே கால்சியம் அயானுகள் அப்படிங்கிற அடுத்த டாமினோவை தட்டி விடுது. இந்த கால்சியம் தான் ஹீரோ. இதுதான் தசை நார்களை பிடிச்சு இழுத்து இதயத்தை சுருங்க வைக்கிற வேலையை செய்யுது.
சரி, இதயம் எவ்வளவு ரத்தத்தை பம்ப் பண்ணணும், எவ்வளவு ஃபோர்ஸா பம்ப் பண்ணணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்விக்கு ஸ்டார்லிங்கோட விதி ஒரு அருமையான பதில சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இதயம் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. நீங்க ரப்பர் பேண்ட எவ்ளோ தூரம் இழுக்கறீங்களோ அவ்ளோ வேகமா அது திரும்பி போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இதயத்துக்குள்ள எவ்ளோ அதிகமா ரத்தம் வருதோ அது இதய தசைகளை அந்த அளவுக்கு நீட்டும். தசைகள் எவ்ளோ நீளுதோ அவ்ளோ சக்தி வாய்ந்த சுருக்கத்தோட அந்த ரத்தத்தை அது வெளியே தள்ளும். இதனாலதான் நாம உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம இதயம் அதிக ரத்தத்தை பம்ப் பண்ண முடியுது. அது ஒரு ஸ்மார்ட் பம்ப். நம்ம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் இதயத்தோட டிசைன்லயே ரொம்ப ஜீனியஸான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னன்னா, இதயத்தோட இன்பில்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ். இதயம் ஒரு தடவை சுருங்குனதுக்கு அப்புறம் அடுத்த சுருங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கும். அந்த பிரேக் டைம்ல நீங்க என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் அது மறுபடியும் சுருங்கவே சுருங்காது. அந்த பிரேக் டைம் தான் இந்த 200 மில்லி செகண்ட்ஸ். இதுக்கு பேரு அப்சல்யூட் ரிஃப்ராக்டரி பீரியட். இந்த 200 மில்லி செகண்ட் கேப் ஏன் ஒரு உயிர் காக்குற விஷயம் தெரியுமா? ஏன்னா நம்ம கை கால்லெல்லாம் தசைப்பிடிப்பு வருது இல்லையா, அந்த மாதிரி இதயத்துல வராம தடுக்கிறதே இந்த கேப் தான். ஒருவேளை இதயம் தொடர்ந்து சுருங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதால ரத்தத்தை பம்ப் பண்ணவே முடியாது. சோ இந்த ரெஸ்ட் டைம் தான் இதயம் ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த பம்புக்கு ரத்தத்தை நிரப்புறதுக்கு உதவுது. இது ஒரு அல்டிமேட் சேஃப்டி பிரேக். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இதயத்தோட 4 சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் தான். 1 ஆட்டோமேட்டிசிட்டி, தனக்கு தானே சிக்னலை உருவாக்கிக்கிறது. 2 எக்ஸைட்டபிலிட்டி, அந்த சிக்னலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. 3 கண்டக்டிவிட்டி, அந்த சிக்னலை இதயம் முழுக்க பரப்புறது. 4 கான்ட்ராக்டிலிட்டி, அந்த சிக்னலுக்கு ஏத்த மாதிரி சுருங்குறது. இந்த 4 ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதால தான் இதயம் ஒரு அற்புதமான மிஷினா இருக்கு. இதயத்தோட இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்டான சிஸ்டம். ஆனா என்னதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சில நேரங்கள்ல இந்த ரிதம், இந்த தாளம் உடையும் போது என்ன நடக்கும்? இதயம் தன்னோட லயத்தை தவற விடும்போது என்ன ஆகும்? அது ஒருவேளை நம்ம அடுத்த அலசலுக்கான கேள்வியா இருக்கலாம். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி.